தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனித்து போட்டி பிரேமலதா அதிர்ச்சி. தனித்து போட்டி பிரேமலதா அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சி தேமுதிக. தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிரேமலதாவின் பேச்சும் ஒரு காரணம். தன்னுடைய சொந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை தாக்கி பேசினார். இது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்பொழுது தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணி சிதறிவிட்டது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் பங்கு பெற்று 10 மேயர் பதவியை வாங்கலாம் என பிரேமலதா கனவு கண்டார். ஆனால் நடைபெற்று முடிந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் உள்ளூர் வேட்பாளர்களை பொறுத்தே மக்கள் வாக்களிப்பார்கள், கூட்டணி பலம் வெற்றி தராது, ஆகவே வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆக வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தேமுதிகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தால் 10 மேயர் சீட்டு கேட்கலாம், குறைந்தது 5 மேயர் பதவியாவது பெறலாம் என கனவு கண்டிருந்தார். ஆனால் பிரேமலதா கனவில் மண் அள்ளி போட்டுள்ளது திமுக. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியிலும் அவர் செல்ல முடியாது, அதிமுக கூட்டணிக்கும் போக முடியாது. அண்ணாமலை கூட்டணியில் அவரை சேர்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது நடுத்தெருவில் நிற்கிறார் பிரேமலதா. பிரேமலதா உள்ளாட்சி தேர்தலில் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. திமுக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது.